இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சே இந்த குழந்தைய கொன்னுடுவோம். கோழைகளே, ஏய் அச்சுக்கு வா சீக்கிரம். எங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போக முடியும் நினைச்சியா டைகர்? முக்கியமான இடத்துல தான் டு பி கண்டினியூட்னு போட்டு முடிக்கிறாங்க. நிஜிகோ நிஜியோட டைகர் மாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சஸ்பென்ஸாவும் இருக்கும். அக்டோபர் இஷ்யூல அவ எப்படி தப்பிப்பா அது தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். என்னதான் புலம்னாலும் இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்க முடியாது. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா ஹீரோ இல்லாத காமிக் நல்லா இருக்காது. தப்பிக்கிறதுக்கு நிச்சயமா அவர்கிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கு. அது என்னமோ சரிதான். ஒரு ஐடியா. நாம அதோட ஆத்தர் கிட்ட கேட்கலாம். இதுதான் அந்த ஆத்தர் மிச்சிகோ நிச்சோவோட வீடு. ஹலோ, நாங்க உள்ள வரலாமா? இங்கதான் இருக்கணும். ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வரீங்க? உங்க டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டைகர் மாஸ்க்குக்காக அவர் இப்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரி சொல்லுங்க, அடுத்து என்ன நடக்க போகுது? அத பத்தி எல்லாம் யாருக்கு தெரியும்? என்ன சார், வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல, எனக்கு எதுவும் புதுசா ஐடியா தோணல. இன்னும் ஐடியா வரல. நம்ம கதையில வர டைகர் மாஸ்கை எப்படி எஸ்கேப் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கு ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஆரம்பிக்கும் போது அதோட முடிவையும் யோசிச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். போன இஷ்யூவை சீக்கிரம் முடிக்க சொல்லி எனக்கு பிரஷர் கொடுத்தீங்க. சார், அடுத்தவங்க மேல அனாவசியமா பழிய சுமத்தாதீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கே தெரியல போல இருக்கு. நானே எப்பயாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். ஆனா இப்ப என்னடானா யாருக்குமே அது தெரியல. அது என்னவோ வாஸ்தவம் தான்ப்பா. என்ன கொடுமை! ஒரு ஐடியா வந்துருச்சு. ஆனா இது ஏன் எனக்கு முன்னாடியே தோணாம போச்சு? நான் முன்னாடியே தோணாம போயிடுச்சா? என்ன அது? நாம இந்த டைம் மிஷினை அடுத்த மாசத்துக்கு கொண்டு போனா போதும். உண்மையிலே இந்த ஐடியா செமையா இருக்குதுப்பா. இதோ அக்டோபர் இஷ்யூ இருக்கு. அடேங்கப்பா, நல்லா இருக்குதே. யாரையாவது ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது? ஏன் தொல்லை பண்றீங்க? என்ன தைரியம் இருந்தா என் கடைக்குள்ள வந்து காசு கொடுக்காம புக்கு படிப்பீங்க? அதுல பாதிதான் படிக்க முடிஞ்சது. அதுல பாதியாவது நமக்கு படிக்க முடிஞ்சது. அதுல சந்தோஷப்பட்டுக்கோ, தேவையில்லாம நொந்துக்காத. அடுத்த மாசம் வரப்போற ஸ்டோரியோட பாதி நமக்கு மட்டும் தான் தெரியும். ஏல, டைகர் மாஸ்க்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா லெச்சுடியோ? என்ன ஜியான், என்ன கேக்குற? எனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும் சொல்ல? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நெக்ஸ்ட் மந்த் இஷ்யூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாசம் டைகர் மாஸ்க் இஷ்யூல என்ன வரப்போகுதுன்னு தெரியணுமா? என்ன நடக்குமோ ரொம்ப ஆவலா இருக்கு. கொஞ்சம் டோரை க்ளோஸ் பண்றியா? எப்ப பார்த்தாலும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டே இருக்க. கவனிக்கட. அடுத்த மாசம் வரப்போறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உண்மையிலேயே உனக்கு தெரியுமா நோபிட்டா? கன்ஃபார்மா தெரியும். அப்படினா எங்க கிட்ட சீக்கிரமா சொல்லு. பக்கத்து டைகர் மாஸ்க்ல என்ன நடக்குதுன்னு சொல்லு நோபிட்டா. நீங்க இவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குறதுனால நான் கண்டிப்பா சொல்றேன். பாதிய மட்டும் படிச்சு போட்டு என்னம்மா பீலா விடுறா? ஜியானுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த சீனே அப்படியே மாறுது. என்ன சீன் மாறுதா? டைகர் மாஸ்க்கு ஒரு யங்கர் பிரதர் இருக்கா. அவன் பேரு ஜாகுவார் மாஸ்க். என்னது, டைகர் மாஸ்க் ஒரு யங்கர் பிரதர் இருக்கானா? எப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலல. சரி, அப்புறம் என்ன? அவனோட பிரதரை காப்பாத்துறதுக்கு அவங்க வரான். தீய சக்திங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ அந்த ஜாகுவார் தேடிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அதை கண்டுபிடிச்சான். அப்புறம் என்னல ஆச்சு? ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள போயிட்டான். அப்புறம் என்னல ஆச்சு? அதுக்கப்புறம் தானே, அதுக்கப்புறம் அவன் என் பிள்ளைக்கு இதுக்கு மேல எதுவும் தெரியாது. கம்மா, நீங்களுக்கு சீக்கிரம் சொல்லு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவானா, அது ஒரு சீக்ரெட். ஏ தம்பி, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, இங்க வா. டைகர் மாஸ்க் புக்குடைய ஆத்தர் தானே இவரு? என்ன நடக்குது இங்க?
தம்பி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்கிட்ட சொல்லு. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுப்பா. இப்ப உன்னால மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். சொல்லுப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. யாராவது என்ன இந்த ஆள் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. என்கிட்ட கதை ஓடாத தம்பி, நில்லு நில்லு, தயவு செஞ்சு சொல்லிட்டு போ ப்ளீஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தானே தெரியணும். நீங்க தானே அதை எழுதுனீங்க. என்ன விடுங்க விடுங்க இல்ல இல்ல தம்பி, நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுப்பா ப்ளீஸ். மிஸ்டர் மிச்சிகோ, பயப்படாம தைரியமா இருங்க. சார் என்ன சார் நீங்க சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டீங்க? அது வாக்கிங் போன ஐடியா கிடைக்குமோன்னு நினைச்சு வாக்கிங் போலான்னு வந்தேன். சார் நேரம் நெருங்கிடுச்சு, சீக்கிரமா எழுதி முடிச்சு கொடுங்க சார். அவர் சொல்றத கேட்டியா? டைமுக்குள்ள நான் எழுதி கொடுக்கலன்னா பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு சொல்லிடு. பேலன்ஸ் நான் இன்னும் படிக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி நான் சொல்றது? பாதிதான் படிச்சியா? எனக்கு 350 yen கிடைச்சதுன்னா அதை நான் மொத்தமா வாங்கிடுவேன். அதோட எண்டிங்க படிக்கணும்னு உனக்கும் ஆசையா இருக்குல்ல டோரேமான்? வந்து ஆமா. கையில இருக்கிற பணத்தை மொத்தமா கேக்குறானுங்க. சரி என்ன பண்றது? இந்தாங்க. தேங்க்யூ, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். அந்த ஆளு இப்ப நம்மள துரத்தாம இருந்தா நல்லாதான் இருக்கும் நோபிட்டா. என்ன தைரியம் இருந்தா என் கடைக்குள்ள வந்து புக்கு படிப்பீங்க. சரி வா உள்ள போலாம். கடையில யார் இருக்கா? நான் அவ்வளவு திட்டியும் திரும்பவும் நீங்க 2 பேரும் உள்ள வந்திருக்கீங்களா? ஒழுங்கா வெளிய போறீங்களா இல்ல கட்டை எடுத்து 4 போலட்டுமா? அப்படியெல்லாம் இல்ல சார். இந்த தடவை இத வாங்குறதுக்கு கையில காசு கொண்டு வந்திருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹலோ சார். ஓ வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் நீங்க கொஞ்சம் வெளியில நிக்கிறீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் பரவாயில்ல சார், நீங்க சீக்கிரமா எழுதி முடிங்க. இந்தாங்க சார். என்னது அக்டோபர் இஷ்யூவா? இது இன்னும் வெளியாகவே இல்லையே. அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சரி சரி, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. வசமா மாட்டிக்கிட்ட டைகர் மாஸ்க் எப்படி அங்க இருந்து தப்பிக்கிறான்னு எனக்கு தெரியணும். அவ்வளவுதான். ஓ அவனுக்கு ஒரு தம்பி இருக்கானா? ஐ சி. ஓ ஜாகுவார் மாஸ்க் எங்க கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? என்ன இது? இது என்னன்னு தெரியலையே. ஓ அடடே, கடைசியில ஜாகுவார் மாஸ்க்கும் மாட்டிக்கிறான் போல இருக்கு. இந்த எண்டிங் ரொம்ப சோகமா இருக்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி. தேவையில்லாம எங்க மேல கோவப்படாதீங்க சார். அப்படின்னா நவம்பர் இஷ்யூக்கு நான் வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் ஆகணும். காமிக் எழுதுனா முன்ன பின்ன அப்படிதாங்க இருக்கும். சேச்சா, இந்த ஆத்தர்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் தானே இந்த புக்குக்கு ஆத்தர். என்னையே திட்டிக்கிறேனே. சார் யாரு? ரெடி ஆயிடுச்சுங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. வேற வழியே இல்ல. இது அப்படியே காப்பி அடிச்சு கொடுத்துற வேண்டியதா? சார் அடுத்தது நீங்க என்னோட இஷ்யூவை தான் கொடுக்கணும். சார் அதுக்கடுத்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா சார், சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க. கொடுங்க சார் சீக்கிரம். என்னால இத தாங்க முடியல. போய் அடுத்த மாசம் இஷ்யூ வாங்கிட்டு வாங்க. அடுத்து வர எல்லா மேகசின்ஸும் வேணுமா? அவரு விசித்திரமா இருக்காரு. நாங்க மேகசின்ஸ் கொண்டு வந்துட்டோம் சார். அடே, என்னாச்சு சார் உங்களுக்கு? எனக்கு பயங்கர தலைவலி. வேலையே செய்ய முடியல. பசங்களா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். அந்த மேகசின் எல்லாத்தையும் நீங்களே ஒரு பேப்பர்ல காப்பி பண்ணி கொடுங்க. அது வந்து சார் எழுதி முடிச்சாச்சா? எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்பா டோரேமான், இவருக்காக நாம எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணும்? தெரியலையேப்பா. இப்படியே பேசிட்டு இருந்தா வேலை நிச்சயம் முடியாது.